தாவீதுக்கு கர்த்தரை பற்றி நல்லா தெரியுமா? தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் அவ்வளோ சங்கீதங்கள் எழுதினார். மூத்த விசுவாசிகளுக்கு தான் இதை பேசுவேன், சின்ன விசுவாசிகளுக்கு இல்லை. இளமையானவர்கள் இதை கண்டு அலறிடுவாங்க. அனனியா சப்பீராக்கு பைபிள் தெரியுமா? தெரியும். ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்களா? பெற்றிருந்தாங்க. பின்னியே அடி விழுந்தது சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கிறீங்க எல்லாரும்? இது பேசுற தன்மை, ஒரு டிஸ்கஷன் தானே. See, it's a thought process. Thinking in God's way. கர்த்தர் என்ன செய்தார், நம்ம தவறு செய்தவன் என்ன செய்வார், அதுதான் இங்கே ப்ராசஸ். அவன் சொல்லிட்டான், கொடியே இடுக்கட்டில் மாட்டிட்டேன், நான் தப்பு செய்தேன், மன்னிப்பு கேட்டேன். இல்லை, வச்சு செய்கிறார்ப்பா சாமி. அதான் வேதத்தை அறிந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக, எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். இதுதான். நீ எத்தனை நாள் கிறிஸ்டியனாக இருந்த, எத்தனை நாள் இதில் இருந்த, அப்படி இல்லை. இதுதான், நான் 35 வருஷம் கிறிஸ்டின். ஆப்பா வாப்பா, நீ தான் மாட்டின, நீ உனக்கு தான் அதிகமாக கேட்கப்படும். அதனால் என்ன பேபி கிறிஸ்டியன் சொல்லிடாதீங்க. அதனால தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பேபி எப்பவுமே பாலை உண்கிறவர்களாக நம்ம இருப்போம். சரி, படிக்குமா. இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. சொல்லிட்டான், என்னால் சாய்ஸ் சூஸ் கூட பண்ண முடியல, நான் ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கிறேன், நான் பெஸ்ட்டு அவர் கையிலே விழுந்துடுறேன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விடாதிருப்பேனாக என்றார். இன்னைக்கு நம்மளுக்கு பாடம் தான், மனுஷன் கையில விடாது இருப்பாங்களாங்க. எல்லாரும் போய் சொல்லுங்க, மனுஷன் கையில விழாதீங்க, கர்த்தர் கையில விடுங்க. மனுஷன் கையில விழுந்தீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க மின்ஸ் மீட்டு. உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் வேலைக்கு செய்கிறீங்க, எஸ், யூ ஆர் ஸ்டக் டு அன் ஆர்கனைசேஷன், பட் இட்ஸ் த லார்ட் காட் ஹூ கேவ் யூ த ஜாப். இட்ஸ் நாட் த ஆர்கனைசேஷன் which gave you the job. Am I right or wrong? எனக்கு அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. It's the Lord God who gave me this post. That's the reason I'm preaching like this. If I don't preach like this, the Lord God will ask me this. Did I not keep you in the place to ask people? இல்லாட்டி ஏலியின் பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு, ஏடி மாதிரி உட்காந்துருக்கிறியா அப்படின்னு அவர் கேட்க எனக்கு விரும்பல, எனக்கு விருப்பம் இல்லை. அவர் கேட்கக்கூடாது, அது நம்ம முன்னாலேயே ஸ்ட்ரைக் பண்ணுறேன், முன்னாலேயே சொல்லிடுறேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நேராக வந்து, ஹாய் நான் அவன் பேசிட்டான் முன்னாடியே உங்களுக்கு, அவன் மேலே கொடுக்குறது, நேராக உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு வருவார். So which one you prioritize? The Lord God or மனுஷன்? இந்த வேலையின் ஒரு கம்பெனி சொன்னால் மனுஷன், ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னால் மனுஷன். Which one you are prioritizing? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தேவனா மனுஷனா? இவன் விழுந்துட்டான், எனக்கு வேற வழி, ஐ எம் கிங், ஐ ஹவ் நோ அதர்
way to escape. I'll just fall at his feet. ஆண்டவரே உங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். பார்த்தீங்களா, கொள்ளை நோய் வருதுன்னா எதுக்கு வருது? யாராவது ஒருத்தர் அங்கே பண்ணியிருப்பாங்க தவறு, சும்மாலாம் வந்துடாது. கர்த்தர் நம்மளை படைக்கும் போதே நல்ல ஸ்ட்ராங் DNA தான் வச்சு படைச்சாரு. வியாதி உள்ளவனா யாரையும் படைக்கல. எதுக்கு கொள்ளை நோய் வருது? அங்க எங்கேயோ தவறு நடந்துக்குது. வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலிலே 70,000 பேர் மடிந்தார்கள். பார்த்தீங்களா, இவன் ஒரு தப்பு பண்ணா எத்தனை பேர் செத்தாங்க? ஆகவே தான் சொல்றது, எவனத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனத்தில் அதிகமாக கேட்கப்படும். ஏனென்றால் உன்னால் இப்போ அவனுக்கு என்ன, அவன் யுத்தத்தில் கொன்னதை விட சும்மா கொன்னவனுக்கு அதிகமாக இருக்காங்க. யுத்தம் இல்லாமல் கொன்றான், அவன் கரங்கள் எல்லாம் ரத்தம் படிந்திருக்கு. ரைட்டாராங்க, நமது கரங்களிலே ரத்தம் இருக்குதா? நம்முடைய தேவ வசனத்தை நாம் மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் நமது கையிலும் இரத்த கரை படியும். தேவனுடைய வார்த்தையை நாம் ஒழுங்காக சொல்லவில்லை என்றால் நமது கையில் இரத்தக்கரை படியும். ஏனென்றால் அவன் பாவி, அவன் பாவம் செய்ய பாவத்திலே சாவான். எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அவனுக்கு நீ சொல்லையும் கேட்கலன்னா அவன் அவன் ரத்தப்படி அவங்ககிட்ட இருக்கும். அல்லாடி அவனை சொல்லி நீ செய்யலன்னு சொன்னா, நீ சொல்லாம இருந்தீன்னா அவனுடைய ரத்தப்படியை உன் கையில கேட்பேன். ரொம்ப கடினமாக தான் இருக்குது. இது சொல்லும் போது எனக்கே பயமா தான் இருக்குது. அப்புறம் படிங்கம்மா. எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். நெக்ஸ்ட் எங்க போகுது? எருசலேம். ஏன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சிட்டியை க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏனென்றால் there is a law called நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தொடங்க காலமாக இருக்கு. அப்படின்னா எங்க தெரியும்? நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? சர்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து, அழிக்கையில் ஆரம்பிச்சிருச்சு, ட்ரபிள் ஸ்டார்டட், ஸ்டாப். அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசின் ஆகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நின்றான். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன், எவ்வளவு பெரிய தூதன் இப்படி நின்று பார்த்தா, ஐயோ சாமி, இவ்வளோ பெரிய ஆளு ஒரு கத்தியோட நிக்குது, பட்டயத்தோட நிக்குது, நான் இதை மோத முடியுமா? கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் ரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். எப்படி ரட்டு போர்த்து கொண்டு? அந்த காலத்துல தாழ்மையோட தாழ்மை அப்படியே போய் தரையில் தேய்ச்சிட்டு போய் விடும். அது நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும் எப்படி விடுவது. இங்க போய் பொத்தனை விழுந்தாங்க. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ ஒத்துக்கிறான். ஐயா, நீங்க அடிக்க வேண்டியது நானு. ஏன் இந்த ஜனத்தை போடுறீங்க? அதை என்ன சொன்னது நான் தான். ஜனங்களாம் சாவுதே. இல்லப்பா, அதோட ரத்தப்படியே உங்க கையில கேட்பேன். நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு?
ஆடுகள். நம்மெல்லாம் ஆடுகள் தான். சரி. என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். உடனே என்னாச்சு? எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கு விரோதமாக திருப்பிக்கிட்டான். இது சொல்லுவோமா நம்ம? ஹலோ, இருக்கீங்களா? யாரும் பேச மாட்டேன்றீங்களே. தாவீது நீதிமானா நம்ம நீதிமான்களா? யாருக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்க பிடிக்கல. அவன் ஒத்துக்கிட்டான். ஐயா என்ன இது பண்ணுங்க, என் வீட்டுக்குள்ள என் தகப்பன் வீட்டுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தகப்பன் வீட்டுனா அவன் பிள்ளை, பேர பிள்ளை எல்லார் மேலேயும் இருக்கட்டும். அதனால் கர்த்தர் நீதி உள்ளவர். எவன் பண்ணான் அவனு மேலதான் வச்சாரு. அப்பொழுது எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். ஸ்ட்ரெயிட்டா பேசிருக்கலாம்ல கர்த்தருடைய தூதன். தாவீது பார்க்கிறார், ஐயோ கர்த்தருடைய தூதன் பேசல, நான் ஊழ்ந்து கிடக்கிறேன். காத்துக்கு போது பதில். அந்த பழைய ஏற்பாட்டுக்கு காலத்தில் அப்படிதான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவார். இல்லாட்டி இது மாதிரி நம்மள மூலமா பேசுவார். ஜாக்கிரதையா இருங்க. அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின் படியே போனான். ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். அவனுக்கு 4 பிள்ளைக்கு பயந்துட்டாங்க. எல்லாருமே பயந்து சாவறாங்க தேவதூதனை பார்த்து. ஒர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஒர்னானிடத்தில் வந்தபோது ஒர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அவன் ஒரு புறஜாதியான். ஒர்னான் ஒரு புறஜாதியான். இந்த ஒர்னானின் களத்துல தான் இன்னைக்கு தேவாலயம் கட்டப்பட இருக்குது. திருப்பியும் தாவீது விலை கொடுத்து வாங்குறான். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடும் என்றார். காசு போகுது. ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். மொத்தமா அவனே சொல்றான், புறஜாதி. அவன் இஸ் நாட் a Jew. He is telling, come on, I will give you everything. அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை இவன் ரொம்ப கிளவர்ஃபுல்லோ, வெரி வெரி கிளவர்ஃபுல்லோ. நான் ஒன்னா ஓசியில வாங்க விட்டேன். நம்ம ஓசியில எவனாவது கொடுத்தான்னா அதை பிடிச்சிக்கிட்டு. இன்னைக்கு பாதி சபைகள் கட்டப்படாம இருக்குதுன்னா ஓசியில லேண்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு எவனாவது ஓசியில கொடுப்பானா. அன்னைக்கு கேள்விப்பட்டேன் நான், நம்ம இந்த மாதிரி நம்ம சபைகள்ல இல்லை, வெவ்வேறு சபையில் 2 டிசிஷன் எடுக்கிறதுக்கு 2 கமிட்டி. இந்த கமிட்டி அந்த கமிட்டி மேலே சூ பண்ணி 10 லட்சம், அந்த கமிட்டி இந்த கமிட்டி மேலே சூ பண்ணி அவன் ஒரு 10 லட்சம். இதுதான் சர்ச்சில் நடக்கிறது.
இது கர்த்தர் எவ்வளோ பிரியமா இருப்பார். மக்கள் கொடுக்குற காணிக்கைகளும் தசம பாகங்களும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நான் யாரையும் குறை சொல்லல, எனக்கு நியூஸ் வந்தது, அடா பாவீங்களா அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி காசு கொடு. 70,000 பேர் சாவுக்கு காரணம் நீ தானே, எடு. கான்சிக்வன்சஸ். தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து 600 ஷேக்கல் அப்படின்னா கால்குலேட் பண்ணிப்பார். 600 ஷேக்கல் கோல்டுனா என்ன விலை இருக்கும் பாருப்பா. உன்னோட அருமை இதில் இப்போ எல்லாமே இதில் தானே பார்க்குறாங்க. பாம் டிவைஸ் 600 ஷேக்கல்ஸ் கோல்டு காஸ்ட் என்ன வேண்டாம். என்னமா $44,000 சார், சான்ஸே கிடையாது. 600 ஷேக்கல்ஸ். ஒரு ஷேக்கல்னா எவ்வளோ தெரியுமா? நீ ஒரு சின்ன கிராம்னு போட்டுட்டுப்ப. 15.7 pounds into gold 600. ஆமா, இல்லை இல்லை 7.2 கிலோஸ் இன்ட்டு, ஸோ 1 கிலோ இவ்வளவுனா 7.2 கிலோ எவ்வளோ சொல்லுவோம். சாவரன் இல்லை, கிலோ. ஆ 7 கிலோ. பெரிய வேலைப்பா. 68 lakh. தாவீது பயங்கர ரிச்சா இருந்திருப்பான்ல. தாவீது காலத்தில் ஐஆர்எஸும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்குமா? அவ்வளோ வச்சிருந்த உடனே கமான் இன்கம் டேக்ஸ் கட்டுன்னு சொல்லிட்டு தெரில. நம்ம லேட்டஸ்ட் இது ட்ரபிள் கொடுக்கறது நம்மளுக்கு வேணாம். ஓகே, படிமா. தேவதூதன் தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தாழ்மையா போய் பொத்துன்னு விழுந்து, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிங்க அப்படின்னு அர்த்தம். கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஜஸ்ட் டோன்ட் சே சாரி. Now we are paying with the blood of Jesus. That is more precious. How careful we should be. அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலி பீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப பாருங்க. ஏஞ்சல்ஸோட வேலை அவர் சொன்னதை மட்டும்தான் செய்வான். நெக்ஸ்ட் ஆன்சர் வர வரைக்கும் அவன் சொன்னதை செய்துட்டு தான் இருப்பான். புதிய உடன்படிக்கையில் ஒரு இது இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கமாண்ட் பண்ணலாம் யூசிங் காட்ஸ் வேர்ட், ப்ரொவைடட் வி ஆர் சின்லெஸ். இப்போ
நல்லா தண்ணி அடிச்சுட்டு கண்ட இடத்துக்கு போயிட்டு in the name of Jesus Christ of Nazareth I command that to hit that person அப்படின்னு சொன்னா நடக்குமா? யாருக்கு அடி கொடுக்கும்? நம்மளுக்கு தான். ஒரு தேவதூதனை கூப்பிட்டு கமான் கோ அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்காங்க. அது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரத்துக்கு தண்ணி போடுறாங்க. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது வெறுத்த எபூசியர் அந்த இடத்துல தான் கர்த்தர் தன்னுடைய ஆலயம் இருக்க வேணும். இது தாவீது ஒரு பெரிய தவறு பண்ணி இப்ப ஒரு ஆலயத்தை கட்டு. இப்ப now let us come to the point. What are the thoughts we are having? Is it pleasing to God or not? Or are we pleasing man? Or are we pleasing somebody else? X, Y, Z. This we have to decide. I'll leave the choice to you. We have expounded this thing. Now the choice is yours. Only you people have to decide. நீங்க தான் டிசைட் பண்ணோம். நீங்க தான் டிசைட் பண்ணோம் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று. தெசலோனிக்கே பார்க்கலையும் ஆராய்ந்து பார்க்கறதுல பெரியா மக்கள் ரொம்ப நற்குலசாலிகளாக இருந்தார்களாம். இக்காரியங்கள் இப்படி இருக்குதுன்னு நம்ம நற்குலசாலிகளாக இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில்